வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். பரவாயில்ல, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. என்னதான் நான் வேற பயந்துட்டே இருந்தேன், எங்கள் ஜாதகம் பொருத்தம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ட்டு. பரவாயில்ல, நல்லபடியாக 10க்கு 8 பொருத்தம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாதா இப்போதான் எனக்கு. ஏங்க, நம்ம யாருக்கும் கெட்டது நினைச்சதில்ல, எல்லாருக்கும் நல்லதுதான் நினைச்சிருக்கோம். அப்புறம் நம்ம பொண்ணுக்கு நல்லது தானங்க நடக்கும். ஆமாம் ஆமாம் ராதா, இல்லை பிள்ளைக்கு மாப்பிள்ளை தட்டி போயிட்டே இருந்துச்சு. அவர் அது கூட பரவாயில்ல, அந்த மாப்பிள்ளைனா அவட அவளுக்கு பிடிக்கல. ஆனால் இந்த மாப்பிள்ளை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் எங்கள் ஜாதக பொறுத்த எல்லாமே ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன் ராதா. கடவுள் நல்ல விதமாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாருன்னு இப்போ நம்பிக்கை வந்துச்சு ராதா எனக்கு. அப்பா, கடவுள் எது பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்ப்பா. இவ்வளோ மாப்பிள்ளை தட்டி போச்சுல்ல, அதுக்கான அர்த்தம் இந்த மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கோம். அதனால தான் இவ்வளோ மாப்பிள்ளையும் தட்டி போயிருக்கோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நான் இருக்கேன், ஓகேவா? சரிடா சித்து, நீ இருக்கும்போது அப்பாவுக்கு என்ன கவலை? சரி ராதா, அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? மச்சானுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாப்புல. நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு. நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்படியா? சரி சரி, நானே கால் பண்ணுறேன். சரிப்பா, நீங்கள் பேசுங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன். சரிடாப்பா, நீ போ. ஒரு வழியாக திருவிழான்ட்டு திருவிழாவும் முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, ராதாவும் பசங்களும் வந்திருந்ததுல இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லைங்க? என்ன பண்ணுறது, சித்துவுக்கும் லீவ் இல்லையா, அதோட இந்த கல்யாணம் வச்சனால ஜாதகம் பார்க்க அங்கே இங்கன்னு போயிட்டு இருக்காங்க. அதனால தான் வர முடியலை. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சீக்கிரம் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஜாதகம் பார்க்க போனாங்க, நம்மளும் இந்த திருவிழா பிஸியில் என்ன ஏதுன்னு கேட்கவும் இல்லை. நல்லபடியாக ஜாதகம் பொருந்தி கல்யாணம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க. நானும் அப்படி தான் வேண்டிக்கிட்டேன். அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளை ஓகே தான் ஆகும். பாருங்களேன் நீங்கள் வேணா. ஆமாம், எங்களுக்கு இந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக மினி அக்காவுக்கு இவர் தான் மாப்பிள்ளை. நீங்கள் சொல்கிறது பழிச்சா ரொம்ப சந்தோஷமா? கண்டிப்பாக பழிக்குமா. மினி அக்காவுக்கு அவர் தான் மாப்பிள்ளை. அவங்க 2 பேர் ஜோடி படுத்தமும் சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஜாதகம் பொருந்தி அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லையே, சொல்கிறத பார்த்தாவே மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்குது கோமு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருப்பா ஃபோனில்? மாப்பிள்ளை தாம்மா அடிக்கிறாப்புல. என்னன்னு கேளுங்க. சரி கோமு. ஹலோ மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? திருவிழாலாம் எப்படி போச்சு? நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் நல்லபடியாக போச்சு மாப்பிள்ளை. அப்புறம் ராதா பசங்களாம் எப்படி இருக்காங்க? இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்கே எப்படி இருக்காங்க எல்லாரும்? எல்லாரும் இருக்காங்க. சரி, அப்புறம் மினிக்கு ஜாதகம்லாம் பார்க்க போனீங்களே, என்னாச்சு? அதை சொல்கிறது தான் மச்சான் அடித்தேன். என்னாச்சு மாப்பிள்ளை, சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம்தான். ஜாதகம்லாம் நல்லா பொருந்திச்சு. 10க்கு 8 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தாராளமாக கல்யாணம் பண்ணலாமா, இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணலான்னு நாங்கள் தேதி கூட குறிச்சிட்டு வந்துட்டோம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இதை கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போ கூட நாங்கள் அதை தான் பேசிட்டு இருந்தோம், ஜாதகம் பொருந்தி நல்லபடியாக அந்த பையன் அமையணும்னு சொல்லி. நீங்கள் என்னடான்னா இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்றீங்க? உங்கள் வாய்க்கு சர்க்கரையை தான் அள்ளி போடணும். சரி, எப்போ தேதி குறிச்சிருக்கீங்க? எப்போ கல்யாணம்? ஆமாம் மச்சான், எல்லாம் நல்லபடியாக ஒன்று கூடி வந்துருச்சு. வேறு என்ன பண்ணுறது, அதனால தான் தள்ளி போட வேணாம்னு சொல்லிட்டு கையோடு நாங்கள் தேதியும் குறிச்சிட்டு வந்துட்டோம். இன்னும் 2 மாதம் இருக்குது. அப்போவே வந்து நிச்சயதார்த்தம், ரிசப்ஷன், மேரேஜ் அப்படியே ஒன்றா வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம் அடுத்தடுத்து. ஏன்னா நீங்களாம் வந்து போகிறதுக்கு சிரமமாக இருக்கலாம், நிச்சயதார்த்தம் ஒரு தடவை வச்சு மேரேஜ் ஒரு தடவை வச்சா. அதனால எல்லாமே ஒன்றா வைக்கிறதா பிளான் பண்ணியாச்சு. 1 வாரம் இருக்குமா மச்சான் கல்யாணம். என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? அப்போ ரொம்ப சந்தோஷம், எல்லாம் அடுத்தடுத்து வச்சுட்டீங்க. ஆமாம், எல்லாம் அவங்க எல்லாரும் யோசிச்சு தான் வச்சிருக்கு. நீங்கள் கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, சரிங்களா? மாப்பிள்ள 10 நாளைக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துடுறோம், பேசாம இருங்க. ரொம்ப சந்தோஷம் மச்சான். சரி, அப்படியே தங்கச்சிட்டையும் சொல்லிருங்க. என்ன? கண்டிப்பா மாப்பிள்ள, நான் சொல்லிடுறேன். இனிமே கல்யாண வேலை தான் களை கட்ட போகுது. ஆமாம், அப்போ சின்னதாக பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து முறை இல்லையா பொண்ணு பார்க்குறது. அதனால ஃபார்மாலிட்டிக்கு வந்து அவங்க வீட்டில் 4 பேர், நம்ம அவ்வளோதான், நாங்கள் 4 பேர். பொண்ணு சும்மா பொண்ணு பார்த்துட்டு பூ வச்சுட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதான் கரெக்ட். ஏன்னா எங்களாலையும் இப்போ வர முடியாது, பசங்களுக்கு அடுத்து ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, எனக்கும் வேலை இருக்குது. ஸோ அதனால எங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. நாங்கள் எதுவும் கோச்சிக்கல, உங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், சரிங்களா மாப்பிள்ள?
ஆமா மச்சான், நீங்க வர முடியாது அப்படின்னு தான் ராதா ரொம்ப கஷ்டப்பட்டா, வருத்தப்பட்டா பாவம். ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பொண்ணு பார்க்கறது தானே, மற்ற எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்று இந்த அண்ணன் அண்ணியும் செய்வோன்னு சொல்லுங்க அவகிட்ட. கண்டிப்பா எனக்கு தெரியும் மச்சான், நீங்க முன்னாடி நின்று எல்லாமே பண்ணுவீங்கன்னு. சரி, பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்ன ஏதுன்னு சொல்றேன் மச்சான். சரி மாப்பிள்ள, எப்போ பார்க்க வராங்களாம்? 2 நாளைக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் நல்ல நாளாம். சந்தோஷம், நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் பிள்ளைய கூட சொல்லிட்டு இருந்துச்சுங்க, மினியக்காக்கு இந்த மாப்பிள்ள தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால கண்டிப்பா மினியக்காக்கு இந்த மாப்பிள்ள அமைஞ்சிரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி மச்சான், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்கிட்ட அப்புறம் தங்கச்சிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருங்க. நாளைக்கு அன்னிக்கிட்ட போயிருந்தேன் ராதா சொன்னான், அதையும் சொல்லிருங்க. சரி சரி மாப்பிள்ள. சரி, அப்புறம் என்ன வைக்கட்டா? சரி மச்சான். என்னவாப்பா ரொம்ப ஹாப்பியா பேசுற மாதிரி இருந்துச்சு? அதானே, என்ன அக்காவுக்கு ஓகே ஆயிடுச்சா அந்த மாப்பிள்ள? சொல்லுங்கப்பா, உங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்தா அக்காவுக்கு அந்த மாப்பிள்ள ஓகே ஆயிடுச்சு போல, ஜாதகம் பொருந்திடுச்சு போல. ஆமாடாமா, அவங்க 3 பேருக்கு தான் ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் முதல்ல. நீங்க சொன்ன மாதிரியே அக்காவுக்கு அந்த மாப்பிள்ள ஓகே ஆயிடுச்சு. அக்காவுக்கு okay ஆயிடுச்சு. சரி சரி, போதும் போதும் கத்தாதீங்க. என்ன பேசுனாங்கன்னு அப்பாவை சொல்ல விடுங்க. அது இல்லை கோமு, ஜாதகம் பார்க்க போனாங்களாம், 10க்கு 8 பொறுத்தா இருக்கான், தாராளமாக கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி கையோட கல்யாண தேதியும் குறிச்சிட்டு வந்துட்டாங்களாம். இன்னும் 2 மாசம் இருக்கான் கல்யாணத்துக்கு. என்னங்க சொல்றீங்க? கையோட கல்யாண தேதி குறிச்சிட்டு வந்துட்டாங்களா? அப்புறம் நிச்சயதார்த்தம், இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் அதெல்லாம் வைக்கலையாமா? எல்லாமே வச்சிருக்காங்க கோமதி, கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க எல்லாமே வரிசையா. ஏன்னா இப்போ வச்சுட்டா நிச்சயதார்த்துக்கு ஒரு தடவை போகணும், பொண்ணு பார்க்க ஒரு தடவை போகணும், இந்த மாதிரி பூ வைக்க ஒரு தடவை போகணும்னு சும்மா சும்மா இது பண்ணாம ஃபார்மாலிட்டிக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க வீட்டில் 4 பேர், இவங்க வீட்டில் 4 பேர் வச்சு முடிச்சிருவாங்க போல. நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறம் மேல என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது எல்லாமே கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருதான். நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடியே வர சொல்லிட்டாங்க. ஜாலி ஜாலி. அப்போ வந்துட்டு அக்காவோட கல்யாணம் வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கே. ஆமாடா, வேற லெவல்ல தான் இருக்கும். சரிங்க, அவங்க பண்றதும் கரெக்டு தான். சும்மா சும்மா தனித்தனியா வைக்காம எல்லாத்தையும் அடுத்தடுத்து வைக்கிறது எல்லாருக்கும் வந்து போறதுக்கும் கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்புறம் ராதா அவங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லி மாப்பிள்ள சொன்னாப்ல. சரி சரி, நாளைக்கு நானே ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். சரி சரிம்மா, சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போய் படுங்க என்ன. சரிப்பா. தூக்கம் வருமானே தெரியல, எவ்வளவு ஹாப்பினஸா இருக்கு தெரியுமா? அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது, அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, வேற லெவலில் இருக்க போகுது. நம்மளும் சென்னை போக போறோம், ஜாலி ஜாலி. மினி சந்தோஷப்படுறாளோ இல்லையா அவ கல்யாணத்துக்கு? என் பொண்ணு தான்ப்பா இவ்வளோ சந்தோஷப்படுறா. நான் ஏன் சந்தோஷப்படுறேன் தெரியுமாமா? அக்கா கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அகில் அங்கே தான் இருக்காரு. எப்படியாவது அவரை பார்க்க சான்ஸ் கிடைக்காதான்றதுக்காக தான் நான் சென்னை வரணும்னு ஆசைப்படுறேன். சரி சரி, நாளைக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம், போய் படுங்க எல்லாரும். சரிப்பா. நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாத நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள் தோறும் நெஞ்சில் நான் சென்னை வரப்போகிறேன் அகில். ஆனால் உன்னை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நீ எங்கே இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. அதே மாதிரி உனக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. அப்புறம் எப்படி மீட் பண்ணுறது? ஒரு நாள் இந்த தூரமும் குறையும், நம்ம 2 பேரும் மீட் பண்ணுற நாளும் வரும், நம்ம சந்தோஷமாக பேசுகிற நாள் வரும்ன்ற நம்பிக்கையோடய நான் இருக்கிறேன் அகில். மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா? ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு மலர்களே, இது என்ன கனவா? மலர்களே மலர்களே. ஃபைனலி காலேஜ் இன்னையோட ஓவர். இதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் மீட் பண்ண முடியும். அதனால கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போகலாம். உட்காருங்க. ஏன் சொல்லும் நீ கவலைப்படுற? மாமா உன்னை பார்க்க டெய்லி வீட்டுக்கு வந்துடுறேன், ஓகேவா? மூஞ்சி, நீ வந்துருவ, இவங்கெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? இவங்க வர முடியுமா அடிக்கடி வீட்டுக்கு? கமலி, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் நீ காலேஜ்க்கு வந்தால் மேரேஜ் ஆகி தான் வருவேன், எனக்கு தெரியும். இன்னைக்கு எப்படியாவது உன் காதில் நான் சொல்ல வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல கமலி. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? ஏண்டி நம்மள மீட் பண்ண முடியாதா என்ன? வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ண போகிறோம்? எங்கேயாவது மீட் பண்ணலாம், கோவிலுக்கு போகலாம், பார்க் போகலாம், பேசலாம், ஓகேவா? அதெல்லாம் கவலைப்படாத. 1 மந்த்து தானே அப்படின்றதுக்கெல்லாம் போயிடும். அதை விட பெரிய துக்கமான விஷயம் என்னென்னா,
நம்ம கௌதம் அண்ணனும் இன்னையோட காலேஜ் விட்டு போயிடுவார். அடுத்த வருஷம் நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கணும். ஆமாம்ல, கௌதம் இனிமேல் வரமாட்டார்ல. அடுத்த ஒரு வருஷம் நம்ம தனியாக தான் சர்வே பண்ணோம் இல்லையா? ஆமாம்ல, வி மிஸ் யூ சீனியர், ரியலி மிஸ் யூ. என்னடா இப்படிலாம் பேசி என்னை கஷ்டப்படுத்துறீங்க? என்ன, நான் பேங்க் எக்ஸாம் தானே எழுத போகிறேன், இங்கே தான் வந்து நான் படிக்க போகிறேன், உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் இந்த 1 இயர். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எங்கேயே போக மாட்டேன், உங்களை பார்க்க டெய்லி வந்துடுவேன். இல்லைண்ணா, நீங்கள் எங்கள் கூடயே இருந்துட்டீங்களா அந்த 3 வருஷம், அதனால தான் நீங்கள் இப்போ இல்லை, அடுத்த வருஷம் நாங்கள் எல்லாருமே தனியாக இருக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களை விடுங்க சீனியர், அதுவும் அவங்க உட்காந்துருக்கா பாருங்க, அவளுக்கு தான் இன்னும் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே உங்கள் கூடயே இருந்துட்டு இல்லைன்னொன்னே அவள் தான் கஷ்டப்பட போகிறா, என்ன பண்ண போகிறான்னே தெரியல. அப்படியா சத்யா? ஆமாம், கஷ்டமாக இருக்காதா? என் கூடயே 3 வருஷமாக இருந்துட்டு இந்த அடுத்த வருஷம் நீங்கள் என் கூட இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மென்டல் தான் சொல்கிறேன் இல்லை, நான் இங்கே தான் வந்து எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், ஸோ உங்கள் கூட தான் இருப்பேன் பழையபடி, போதுமா? ஆமிசாவாண்ணா? ஆமிஷா தான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பேன். இப்போ ஓகே சீனியர், டெய்லி வந்து விசிட் பண்ணிருங்க என்ன? கண்டிப்பாடா ஷாமு. ஏண்டி, நம்ம இவ்வளோ பேசிட்டு இருந்தோமே, இதை மறந்துட்டோம் பார்த்தியா? என்னடி மறந்தோம்? என்ன மறந்துமா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. கமலி வாயிலேருந்து எப்படியாவது காதலை சொல்ல வைக்கலான்னு நம்மளும் 1 மந்த்தாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றுமே பண்ணலையேடி. இதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுமேடி அடுத்த மாதத்தில். என்ன பண்ணுறது? ஐயோ ஆமாம், இந்த டென்ஷனில் இதை மறந்துட்டேமேடி. என்னடி பண்ணுறது? ஏதோ ஷைலு வரா பாரு. ஷைலு வந்துட்டாளா? ஹாய். வாமா ஷைலு, என்ன நீ கலக்கலா இருக்கியே, என்ன விஷயம்? அதானே. ஏம்மா, உன் எக்ஸாமுக்கு நீ வருவியா என்னன்னு கூட எனக்கு தெரியலமா, ஆனால் எங்கள் எக்ஸாம் இப்போ கரெக்டாக வந்துரு, எப்படிமா? இது எதுக்கு இங்கே வரா? இல்லை சீனியர், அது வந்து இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால தான் உங்களுக்குலாம் சாக்லேட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஏய், பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்யூ ஜிஎஸ். ஹாப்பி பர்த்டே ஷைலு. ஹாப்பி பர்த்டே. ஓ அப்படியா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஆல். எங்களுக்கு சாக்லேட் எங்க? இதோ உங்களுக்கு இல்லாமையா ஜிஎஸ்? இந்தாங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஜிஎஸ். சரி ஓகே, எங்களுக்குலாம் கொடுத்துட்டேன், வினய்க்கு தரல? அவருக்கும் இருக்கு. இந்தாங்க சீனியர், இது உங்களுக்காக. ஓ என்ன, எங்களுக்கு மட்டும் வேற சாக்லேட்டு, அவனுக்கு ஹாட் போட்ட அதுவும் 2 சாக்லேட்? அது வந்து இவர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதனால தான். ஒன்றும் சரியில்லைம்மா நீ பேசுறதே. எனக்கு இந்த சாக்லேட்லாம் வேணாம், அவங்களுக்கு கொடுத்த சாக்லேட்டே கூட நான் வாங்கிக்கிறேன். சீனியர், நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்சன், அதனால தான் உங்களுக்கு ஸ்பெஷல் சாக்லேட். ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறான்ல, அப்படி இருக்கு திரும்ப வந்து அவன்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு ஷைலு, நான் அவங்ககிட்ட சாக்லேட் வாங்க மாட்டேன்னு சொல்லலை, அவங்களுக்கு கொடுத்த சாக்லேட் கூட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். இல்லை, இந்த சாக்லேட் தான் நீங்கள் வாங்கிக்கணும், இது பர்த்டே கலோட விஷ் ப்ளீஸ். சரி வாங்கிக்கூட, இவ்வளோ சொல்கிறா இல்லை. சரி ஓகே, ஹாப்பி பர்த்டே. அப்பாடா, நீங்கள் எப்போ விஷ் பண்ணுவீங்கன்னு இன்னைக்கு ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? தேங்க்யூ. அதான் சாக்லேட் கொடுத்துட்டில்ல, கிளம்பு. ஏண்டி, அவன் என்ன உனக்கு என்ன? பர்த்டேன்னு சொன்னா சாக்லேட் கொடுத்துட்டா அவ்வளோதானே, கிளம்ப வேண்டியதானே? பாத்தியாடா ஷாமு, காதல் இல்லையாமா, ஆனால் இன்னொரு பொண்ணு அவங்ககிட்ட பேசுனா கோவம் வருமா. இது என்னடா நியாயம்? இந்த நியாயம் அளவு தான் எனக்கும் புரியல சீனியர். கமலி. இதோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன் கமலி அக்கா. ஒரே ஒரு விஷயமா? என்னது? எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணிட்டு கிளம்பு. என்ன எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. என்ன நடக்குதுங்க வித்யா? என்ன நடக்குதுங்க? லவ் ப்ரப்போசல் டி, பாரு. இது வரைக்கும் நம்ம வினைக்கு யாருமே ப்ரப்போஸ் பண்ணல, ஸோ இதை பார்த்தாவது நம்ம ஹாப்பி ஆயிக்குவோம். என்னடி? ஆமாடி. என்ன சீனியர் நடக்குதுங்க? வெயிட் அண்ட் வாட்ச்டா. ஏய் ஷைலு, என்ன பண்ணிட்டு இருக்க? இது காலேஜ், ஏந்திரு. சீனியர், இதோட ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது. நீங்களும் என்னோட லவ் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன், நீங்கள் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான், ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ். ஏய் ஷைலு, உனக்கு என்ன பைத்தியமா? மரியாதையாக சொல்கிறேன், ஏந்திரு. காலேஜ் யாராவது பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிட போகுது, ஏந்திரு. சீனியர், நீங்கள் என்னோட லவ்வை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க போல். ஏன்னா பாஸ்டில் நடந்த விஷயம் அப்படி, அதனால் உங்களையும் குத்த சொல்ல முடியாது. நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன் சீனியர், நீங்கள் என்னை பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் உங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். நீங்கள் என்னை லவ் பண்ணணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை சீனியர். ப்ளீஸ் will you marry me சீனியர்? ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே.
பாரு ஷைலு, எனக்கு உண்மையில அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு. ஆனால் இதுக்கு பேர் லவ் கிடையாது. புரிஞ்சுக்கோ, உங்ககிட்ட எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் நீ என்னை விடாம துரத்திட்டு இருக்கேன்றது எனக்கு புரியல. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்கள் பின்னாடி நான் வந்துட்டே தான் இருப்பேன், எப்போவுமே நிப்பாட்ட மாட்டேன். சீ, என்னடி வெட்டி பண்ணுறா? நம்ம ஆளுக்கு இப்போ தான் புரியுது போல. ஏய், ஒரு தடவை உனக்கு சொன்னால் புரியாதா? அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறான்ல, அப்போ ஏன் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க? ஏய் கமலி, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருவினே, நான் பேசிக்கிறேன். நான் சொன்னேன்ல தானா காதல் வெளியே வரும்னு. இந்த வந்துச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் ஓகே தானா? ஆனால் அந்த பொண்ணு பாவம் இல்லையா? ஆமாம் பாவம், அழுகுறா. நம்ம பேசிக்கலாம். சின்ன பொண்ணு அவளுக்கு புரியல, நம்ம புரிய வைப்போம். இங்க பாரு ஷைலு, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். அவன் உன்னை லவ் பண்ண மாட்டான், இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலையும். அவனுக்கு நான் மட்டும்தான், அவன் என்ன மட்டும்தான் லவ் பண்ணுவான். கமலி, நீங்க தான் அவள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே, அப்புறம் ஏன் மறுபடியும் இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட நான் சொன்னேனா அவன் எனக்கு வேணான்னு? நான் என்றைக்குமே அவன் வேணான்னு முடிவெடுத்ததே இல்லை, இதுக்கப்புறம் எடுக்கவும் மாட்டேன். அவனுக்கு நான் மட்டும்தான் எப்போவுமே, இந்த ஜென்மத்திலையும் சரி அடுத்த ஜென்மத்திலையும் சரி. அவன் என்னை தவிர வேறு யாரையும் காதலிக்க மாட்டான். நீ உன் மனசை மாற்றிட்டு நீங்கள் வந்து கிளம்பு. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அழ வைக்கணுன்றதுக்காக நான் இப்படி சொல்லலை. இதுதான் ஃபேக்ட், இதுதான் ரியாலிட்டி, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். எப்போ ஃபைனலாக அந்த அம்மா வாயிலிருந்து டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக வந்துருச்சு. போக சொன்னா எங்கு நான் போவேனோ, உண்மை சொன்னா நீ இன்றி வாழ்வேனோ. கமலி, நீ என்னவன் வினை, என்னுடையவன். உன்னை யாருக்கும் என்னால் விட்டு தர முடியாது. நீ தானடி என்ன வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போன, இப்போ இப்படி பேசிட்டு இருக்க? சாரி சாரி சாரி, நான் ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன். சாரி 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 ஷைலு, நான் ஏதோ ஒரு நினைப்பில். சாரி, எல்லாருக்குமே சாரி. ஏய் கமலி நில்லு. இல்லடி கமலி நில்லு ஒரு நிமிஷம். ஷைலு, ஐம் ரியலி சாரி கமலி இப்படி நடந்துக்கிட்டதுக்கு. சாரி, சாரி ஃபார் எவ்ரி திங் ஷைலு. ஷைலு அழாத ஷைலு, உனக்கு புரியல ஷைலு. அவங்க 2 பேரும் சேரணுன்றது தான் விதி. அதுக்கு தான் நாங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இதில் உன் மனசு காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இதில் யாரோட மனசும் காயப்படாமல் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இதில் உன்னோட மனசு காயப்படும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஜிஎஸ், நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன் ஜிஎஸ். அவங்க 2 பேரும் காதலிக்கும் போது நான் குறுக்க வரவும் விரும்பலை. அவங்க போனதுக்கப்புறம்தான் வினய் எனக்கானவர்னு நான் நினச்சிட்டு அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் இப்போது இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஷைலு, அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கான ரீசன் மற்ற லவ்வர்ஸ் மாதிரி கிடையாது. அவங்களோட ரீசன் வேறு மாதிரியானது. அது உனக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அவங்க பிரேக்கப் பண்ணிக்கவே இல்லை. அவனோட மனசில் அவளும் அவளோட மனசில் அவனும் தான் இருக்காங்க. அதை வெளியில் சொல்லாமல் அவள் சுற்றிட்டு இருந்தா. இன்னைக்கு ஒன்னால அது வெளியே தெரிய வந்துச்சு. அதை நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை நீ இப்படி அழுதுட்டு இருக்க ஓ மனசு உடஞ்சிருக்குன்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு எங்களுக்கு புரியலம்மா. அவங்க 2 பேர் தாம்மா சேரணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இதில் உன்னோட மனசு தேவையில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே எங்கள் எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. இங்கே பாரு ஷைலு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உன் கூட பழகின இந்த 1 மந்த்தை வச்சு சொல்கிறோம், உனக்கு இதை விட நல்ல ஃப்யூச்சர் கண்டிப்பாக அமையும். வினயை விட நல்ல பார்ட்னர் உனக்கு கிடைப்பாங்க. அப்போது நீ இந்த அழுததெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கே சிரிப்பு வரும். இல்லை சீனியர், அவர் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை கூட. ஆனால் என்கிட்ட இருந்து போன பொருள் என்கிட்டே திரும்பி வரப்போகுதுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது இப்போ எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கும் போது இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், அவங்கள சேர்த்து வைங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். சாரி ஷைலு, உன் மனசை நாங்கள் ரொம்ப காயப்படுத்திட்டோன்னு நினைக்கிறேன். நீங்களை மன்னிச்சிடு. ஐம் ரியலி வெரி சாரி. ஆமாம் ஷைலு, சாரி ஃபார் எவ்ரி திங் டி. நீ ஹாப்பியாக, உனக்கு நல்ல லைஃப் கிடைக்கும், ஓகேவா? பரவாயில்ல, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? இதில் உங்களோட தப்பு எதுவுமே இல்லையே நீங்கள் சாரி கேட்குறதுக்கு. நீங்கள் போய் அவங்கள பாருங்கள், என்ன நான் பார்த்துக்கிறேன்.
ஏய் நில்லுடி. கமலி நில்லுன்னு சொன்ன உன்னைய. என்ன சொல்லு. எந்த பொண்ணு என்கிட்ட பேசுனா உனக்கு என்ன, ப்ரப்போஸ் பண்ணா உனக்கு என்ன, உனக்கு ஏன் கோவம் வருது சொல்லிட்டு போடி. நான் அதுக்கு தான் சாரி சொல்லிட்டேன்ல. நான் ஏதோ தெரியாம ஃபூலிஷா பண்ணிட்டேன். ஐம் சாரி. என்ன தெரியாம சொல்லிட்ட? உன் வாயிலிருந்தே தெரியாம உன்னோட காதலையும் வெளிப்படுத்திட்ட. இவங்க 2 பேரையும் ஒன்றா பார்க்கும்போது என் மனசு சுக்குநூறாக உடஞ்சிடுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் வினய், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும். முதல்ல நீ தள்ளி போய் நின்று பேசி எதுவாக இருந்தாலும் ஏன் இவ்வளோ கிட்ட வந்து நிற்கிற? நான் அப்படிதான் நிற்பேன். உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு. எனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையே. உன் மனசுல நான் இல்லை? என்னை பார்த்து சொல்லு கமலி, நான் இல்லை. என் மனசில் யாரும் இல்லை. இங்க பாரு, என்ன பார்த்து உன் மனசுல நான் இல்லையா அதை மட்டும் சொல்லு. அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது வினய். கமலி, உனக்கு தெரியாமலே உன்னோட காதலை நீ சொல்லிட்ட கமலி. உனக்கு புரியுதா இல்லையா? வினய், நான் ஏதோ டென்ஷனில் அந்த மாதிரி பண்ணிட்டேன். சாரி, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. நீ பண்ணதுதான் கமலி ரொம்ப கரெக்ட். இதை நீ செய்ய மாட்டியா? எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? வினய், நீ தேவையில்லாதெல்லாம் போட்டி வச்சுட்டு இருக்காத. நான் ஏதோ டென்ஷனில் பண்ணிட்டேன். டென்ஷனில் பண்ணியா? என் மேலே உள்ள காதலில் இதெல்லாம் பண்ண. என்னது லவ்வா? அதெல்லாம் எதுவுமே இல்லை வினய். நீயா உன் மனசு போட்டு குழப்பிக்காத தயவு செஞ்சு. ஐயோ கமலி கமலி, எனக்கு ஒன்று மட்டும் புரியல. ஏன் உன் காதலை சொன்னா உன்னோட கிரீடம் இறங்கிட்டுமா என்ன? எனக்கு காதலே இல்லைன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? ஓ, அப்போ லவ் இல்லை? இல்லை. அப்போ சரி. ஷைலு ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எனக்காக எவ்வளோ அழுதா பார்த்தில்ல. அவளை ஏன் நான் அழுக வைக்கணும்? உனக்காக நான் போய் அவளோட லவ் அக்செப்ட் பண்ண போகிறேன். லவ் அக்செப்ட் பண்ண போறியா? ஏன், உனக்கு தான் அவளை பிடிக்கலன்னு சொன்னில்ல? செல்லம், நான் எப்போ அவளை நான் பிடிக்கலன்னு சொன்னேன்? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காது லைஃப்பில் யாருக்குமே. அப்படியா? கிடைக்காதுல்ல? போய் லவ் பண்ணி அவளே கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. என்னை பார்த்து சொல்லு, உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு. உன்னால் சொல்ல முடியாது கமலி. ஏன்னா உன் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கேன். இனிமேல் அதை உன் வாயால் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. எனக்கு இதுவே போதும் கமலி. ஏன் கமலி, எதுக்காக இப்படி நடிக்கிற? ஏன் மறைக்கிற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொல்லு. சாரி வினய், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன். இதையும் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல வினய். ஏய் மென்டல், நீ என்னை எப்போ கஷ்டப்படுத்தின? இப்போ இதை சொல்லாமல் மறைச்சு இவ்வளோ நாள் நீ விளையாடின பற்றியா? அதுதான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டம். அதுதான் எனக்கு பெரிய வழியை கொடுத்துச்சு. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்டி, நான் பார்த்துக்கிறேன். வினய், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ கமலி. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை லவ் பண்ணுறேன்னு கூட சொல்ல வேணாம், உன்னோட ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லு. வினய், இந்த 3 வருஷமா நான் எதை மறைச்சு வச்சிருந்தேனோ அதை இப்போ என்ன அறியாமலே நான் வெளிப்படுத்திட்டேன். நான் அந்த கல்யாணத்தை என்னோட முழு சம்மதத்தோட நான் பண்ணிக்க போறதில்ல. எல்லாரும் வற்புறுத்தி தான் பண்ணி வைக்கிறாங்க. வினய், என்னோட லைஃப்ல என்ன நடந்தது தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை வற்புறுத்தி தான் இந்த மேரேஜ் பண்ணுறாங்கன்னு. எனக்கு டீட்டெயிலாக சொல்லு. அது வந்து வினய், ஏய் கமலி, என்ன சொல்கிற? உன்னோட லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளமா? என்கிட்ட நீ ஒரு தடவை கூட சொல்லிடி. நீ என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியிருப்பேனேடி. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இருக்கேன் கமலி. நான் இல்லைன்னா பரவாயில்ல, நான் இருக்கேன். இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன் கமலி. நீ எந்திரி, எனக்கானவ. இன்னொருத்தனுக்கெல்லாம் நான் ஈஸியாக தூக்கி கொடுக்கவே மாட்டேன் உன்னைய.
நீ எந்த பற்றியும் கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். வினய் வேணா வினய், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா என் அப்பா உயிரோடே இருக்க மாட்டாரு. கண்டிப்பா. உன் அப்பாவுக்கும் எதுவும் ஆகாது, இந்த கல்யாணமும் நிற்கும். ஓகேவா? நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன். வினய், ஐம் ரியலி வெரி சாரிடா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னோட சுயநலத்துக்காக உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்னை மன்னிச்சிடு வினய். வேணாண்டி, நீ எதுவுமே பேச வேண்டாம். எனக்கு இது மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. உன்னோட காதல், நீ, வேறு எதுவுமே எனக்கு வேணாண்டி. ஐ லவ் யூ கமலி. மடி மீது நீ இருந்தால் ஸ்வர்க்கங்கள் உண்மை என்று ஆகாதோ? நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்களும் வினய், ஐம் சாரி வினய். நீ என்னை எவ்வளோ காதலிக்கிற, அதை விட அதிகமாக நான் உன்னை காதலிக்கிறேன்டா. இது வரைக்கும் எனக்குள்ளே நான் சொல்லிட்டு இருந்தது, நிலவை பார்த்து சொல்லிட்டு இருந்தது, அப்புறம் என்னோட ரூம், என்னோட பெட், என்னோட சேர், என்னோட மிரர், இவங்க கிட்டலாம் சொல்லியிருக்கேன் என்னோட காதலை. ஆனால் உங்ககிட்ட இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லைடா. எப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ தான் என்னோட உலகம், உயிர். நீ மட்டும்தான். நீ இல்லைன்னா சத்தியமாக நான் இல்லைடா. ஐ லவ் யூ ஸோ மச் வினய். ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதை யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம். உன்னை லவ் பண்ணலேன்னு நான் என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் நான் உன் மேலே எவ்வளோ காதல் வச்சிருக்கேன்றது எனக்கு புரிஞ்சுது. நான் உன்னை ஈஸியாக மறந்துடலாம், உன்னை விட்டு மூவ் ஆன் ஆயிடலான்னு நினச்சேன். ஆனால் உன்னை விட்டு மூவ் கூட ஆக முடியல. அப்புறம் எங்கேருந்து மூவ் ஆன் ஆகுறது? என்னால் உன்னை மறக்க முடியாதுன்றது என்னைக்கு நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னனோ அன்னையிலேருந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சது வினய். கமலி, லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். இப்போ என்கிட்ட திரும்ப ஒரு தடவை சொல்லுடி. இதை கேட்கறதுக்காக நான் 3 வருஷம் காத்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு தடவை சொல்லு ப்ளீஸ் கமலி, ப்ளீஸ். ஒரு தடவை என்னடா, 1000 தடவை சொல்கிறேன். ஐ லவ் யூ வினய். அண்ட் ஐம் சாரி ஃபார் எவ்ரிதிங் வினய். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு. உன்னை எதுக்கடி நான் மன்னிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ண? உன் மேலே எந்த தப்புமே இல்லை. நீ சொன்னது கேட்டதுக்கப்புறம் என் கமலி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அந்த இடத்துல எவ்வளோ வலியோடு வாழ்ந்திருப்பான்றது எனக்கு நல்லாவே புரியுது. நீ இவ்வளோ சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ளே இவ்வளோ சோகத்தை வச்சுட்டு எப்படி உன்னால் சிரிக்க முடிஞ்சிச்சுன்னே எனக்கு சத்தியமாக தெரியல கமலி. நீ எடுத்த டெசிஷன் கரெக்டானது தான், நானே சொல்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் அழுக விடவே மாட்டேன். கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் உன் கண்ணிலேருந்து இனிமேல் கண்ணீரே வராது கமலி. உன் உதட்டில் சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். நான் இருக்கேன் கமலி, நீ கவலைப்படாத. தேங்க்யூ வினய். மென்டல் தேங்க்யூ சொல்லாத. லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். ஓகே நாங்களும் வந்துட்டோம். உங்கள் லவ் ரொமான்ஸ்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. போதும்டா, நீங்கள் பார்த்துக்கிட்டது போதும், காதலிச்சது போதும், நாங்கள் வந்துட்டோம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கமலி. நம்ம வேணால் தனியாக போய் பேசலாமா? அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எது? ஆமாம் வினய், இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. வா நம்ம தனியாக போய் பேசலாம். அடப்பாவி, எப்படி சொல்கிறா பார்த்தீங்களா? நம்ம எல்லாரையும் டிஸ்டர்பன்ஸ்ன்றாவ. நீ சொல்லுவ தாயே, உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே. எப்பா, இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்துட்டு எங்களை ஓட்டுறீங்களா? மறுபடியும் பிரித்து விட்டுருவோம் பார்த்துக்கோங்க. இப்படி சொல்லு வித்யா, எவ்வளோ திமிரு இவங்க 2 பேருக்கும். டேய் முதல்ல கையிடுறா, தள்ளிவிடா ஃபஸ்ட்டு. ஏண்டா நீனு வித்யாவும் பேசும்போது ஹக் பண்ணும்போது நாங்கள் வாயை மூடிட்டு தானே நிற்கிறோம். அது மாதிரி கொஞ்ச நேரம் நீ என்னடா, 3 வருஷ காதல்டா, இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்கோம். அதுக்குள்ளே ஏண்டா உனக்கு இவ்வளோ பொறாம? பொறாமலாம் இல்லைடா, நீ விட்டா அவளை கடிச்சு தின்றுவ போல அந்த மாதிரி நிற்கிற. அதோட இது காலேஜ் இல்லை, இப்படிலாம் இருக்கக்கூடாது, டீசெண்டாக இருக்கணும். சொன்னா கேளு. டேங்கப்பா, உங்கள் டீசென்ட் எங்களுக்கு தெரியாதா? வாயை மூடுறாடி.
நீ பேசுவப்பா, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஏன்னா உங்களை சேர்த்து வைக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால நீ இன்னும் பேசு, நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகேவா? டேடி ஷாம் ஓவரா பேசாதடா. இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. கடவுள் தான் ஏதோ பண்ணி அவங்கள சேர்த்து வச்சிருக்காரு. ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச மாதிரியே பேசுற பத்தியா? அங்க நிக்கிறடா ஷாம் நீ. என்னதான் இருந்தாலும் கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணனால தானே இவங்க சேர்ந்தாங்க. நம்மளும் முக்கிய காரணம் தான் அவங்க சேர்ந்ததுக்கு. நீ சும்மா ரெடி. இது சரிடா மாப்பிள்ள. எனிவே நீங்கள் சேர்ந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னது ப்ராப்ளம் இல்லையா சார்? இனிமே தான் ப்ராப்ளமே. என்ன ப்ராப்ளம் சத்யா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அவங்களும் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் என்ன? என்ன ப்ராப்ளமா? இதுக்கப்புறம் இவளோட கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணும்ல, அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஐயோ ஆமா, அதை மறந்துட்டனே. இப்போ ஏதோ கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்க மாட்டார்ல, ஏதாவது நம்மளும் பார்க்கணுமா? இப்போ என்ன பண்றது? வேற என்ன பண்றது? பிளான் தான் பண்ணோம். இன்னும் 1 மந்த் இருக்குல்ல, பிளான் பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவோம். எனக்கு பயமா இருக்கு வினய். இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும். ஆனா என் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது முக்கியம். நான் இருக்கேன், எதுவும் ஆகாது. ஆனால் அந்த கல்யாணம் நிற்கும். ஓகேவா? நாங்க இருக்கோம் உங்களுக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வினய்க்கும் கமலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஓகே டன். நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக எதை வேணால் ஜெயிச்சிடலாம். இதோ இவங்க டாம் அண்ட் ஜெரியா இருந்த இவங்களை நம்ம காதலிக்க வச்சு இப்போ ஒன்று சேர வச்சோம்ல, அது மாதிரி இவங்கள ஒரேடியாக ஒன்று சேர்த்துடலாம். கமலி கழுத்தில் வினய் தாலி கட்ட வச்சு மாட்டி விட்டுடலாம் சீக்கிரமே. ஷாம் சொல்றது 100% ரைட். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டுவோமா? ஏய். ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு, நட்புக்கெல்லையே. ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஆணும் காக்கும் கற்பு